நடிகர்கள் முறையில் அண்ணன் தம்பியாக இருப்போம். ஆனால் அரசியல் மக்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர்றது திமுக அரசு தான். அதில் இருந்து மாற்றலாம். 2026 தேர்தலில் போட்டியிடுவீங்களா? எல்லாரும் தனி கட்சி தொடங்குறாங்க, நீங்கள் எதுவும் தொடங்குவீங்களா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே. நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 நாள் சொல்லிடுறேன். 10 நாள் அறிவிப்பு இருக்கா? அறிவிக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் இல்லையா, நடிகர்கள் தான் இப்போ கட்சி தொடங்குறது ஒரு பேச்சலாக இருக்கு. அந்த வகையில் நீங்கள் என்ன கருத்து தான் சொல்லுங்கள் மக்களுக்கு? மக்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லாட்சி வரணும். ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு நல்லாட்சி, இன்னும் தொடர்ச்சியாக அந்த ஆட்சி வரணுங்கிறத என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக அடுத்த முதல்வர் நம்ம மாண்புமிகு ஸ்டாலின் சார் தான் வராரு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு நடிகரை நீங்கள் விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நடிகரை நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலையா? நடிகர்கள் முறையில் அண்ணன் தம்பியாக இருப்போம். ஆனால் அரசியல் மக்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர்றது திமுக அரசு தான். அதில் இருந்து மாற்றலாம். பள்ளி மாணவர்கள் அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதா வந்து ஒரு கருத்து இருக்கு. அது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத இடத்துல சில இடத்துல நடக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக போலீஸ் அதுக்கு தகுந்த நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மற்ற ஸ்டேட்டை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல என்ன இருக்குது. மாணவர்கள் வந்து நல்லா படிக்கணும். கல்வி தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அஸ்திவாரம். படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா படித்து நல்ல முன்னேற்றம் தரீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு பேரும் போகணும், உலக லெவலில் பேசப்படும். அதுக்கும் வந்து திமுக ஆட்சி தான் வரணும்னு சொல்றீங்க. திமுக ஆட்சி வந்து பொறுப்பேற்றது தான் வந்து அதிகமாக போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததான் வந்து எதிர்கட்சி. அதெல்லாம் வதந்தி சார். எல்லா ஆட்சியிலையும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நல்லவங்க. அதாவது ஒரு சிலர் ஏதாவது வடநாட்டிலேருந்து வந்து ஏதாவது போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்களே, அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் பண்ணாங்கன்னு நீ நினைக்க வேணாம். இல்லை, வதந்தி தான். ஒருத்தர் நல்லாட்சி பண்ணால் அதுக்கு கெட்ட பேர் உண்டாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இதாக எடுக்கக்கூடாது சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.